நீதி கதைகள் டிவி. அது 1920வது வருஷம். ரொம்பவும் அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற ஜமீன்தார் ஒவ்வொரு வருஷமும் ஊர்ல எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல சமையல்காரன் கிடைக்கல. அதனால பக்கத்து ஊர்ல இருந்து அழகேசன் அப்படிங்கிற ஒரு சமையல்காரனை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அழகேசன் புத்திசாலிதான். அவனுடைய மனைவியும் அவனுக்கு உதவியா இருந்தா. ஆனா அவனுக்கு கொஞ்சம் திமிர் அதிகம். பாத்தியா மங்கம்மா, என் கைப்பக்குவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜமீன்தார் ஐயா 10 ஊரு தாண்டி எனக்கு செய்தி அனுப்பியிருக்காரு. அழகேசா, உன்ன மாதிரி எங்க ஊர்ல யாரும் சமைக்க மாட்டாங்க, நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் என் கைப்பக்குவம். உண்மைதாங்க, நீங்க நல்லா சமைக்கிறவர் தான். ஆனா கொஞ்சம் பாத்துக்கோங்க, அந்த ஜமீன்தாருக்கு சாப்பாடு சரியா இல்லைன்னா ரொம்ப கோவம் வந்துருமா. அவரு ரொம்ப கோவக்காரராம். ஏதாவது முன்ன பின்ன ஆச்சு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னோட சமையல்ல தப்பு நடக்கிறதா? சூரியன் கிழக்குல உதிக்காம மேற்குல கூட உதிக்கலாம். ஆனா என்னோட சமையல்ல தப்பே நடக்காது. நீ தேவையில்லாம பயப்படாத. இன்னைக்கு நான் செய்யற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப சாப்பிட்டா ஜமீன்தார் அவர் சொத்துல பாதியை எனக்கு எழுதி வைப்பாரு. மங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, சொத்து எழுதி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல கூலி காசு கொடுத்தா போதும். ஜமீன்தாரு ஏற்கனவே சொல்லிருக்காரு, சமையல்ல கொஞ்சம் உப்பு காரத்தை கம்மியா தான் போட சொல்லிருக்காரு. அவருக்கு பிபி இருக்காமா, ஊர் ஜனங்களோட ஆரோக்கியமும் முக்கியம்னு சொன்னாரு. அதை கேட்டு அழகேசன், உப்பு காரம் இல்லைன்னா அது சமையலாகுமா? வெறும் பச்சை தண்ணியா தான் இருக்கும். இந்த ஜமீன்தாருக்கு சாப்பாட்டை பத்தி தெரியல. சரி, அவரு சொன்ன மாதிரியே சமைக்கிறேன். ஆனா மசாலா போடாம என்னால இருக்க முடியாது. கடைசியில கொஞ்சம் மசாலா தட்டி போடுறேன். அப்ப பாரு என் சமையல. வேண்டாங்க, அவரு சொன்ன மாதிரியே செய்யுங்க, உங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தாருடைய கணக்கு புள்ள அங்க வந்தாரு. என்ன அழகேசா, சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஜமீன்தாரு இப்ப வந்துடுவாரு. எல்லாம் தயாரா தானே இருக்கு? அழகேசா ரொம்ப அடக்க ஒடுக்கமா, எல்லாம் தயாரா இருக்குங்க ஐயா. உள்ள வந்ததும் வாசம் வந்துச்சே, அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? வாசம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஞாபகம் இருக்குல்ல, ஜமீன்தாருக்கு நீ சமைச்சது பிடிக்கலனா காசு தர மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ஊர்ல உன்னை அவமானப்படுத்திடுவாரு. அழகேச மனசுக்குள்ள, இந்த ஆளுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியல போல. சரிங்க ஐயா, சமைச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சமையல் முடிஞ்சுது. அழகேச புளிசோரை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். மங்கம்மா பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. தயார் பண்ண புளிசோர கொஞ்சம் வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தா புளிசோறு புளி ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. மங்கம்மா, என்ன இது? புளிசோறுல புளி அதிகமா இருக்கு. புளிய ஊத்தும் போது பார்த்து ஊத்தலையா? நானா? புளியை கச்சி ஊத்துனது யாரு? நீங்க தானே. பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப எம்எல்ஏ தூக்கி போடுறீங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுல புளி அதிகமா இருக்கே. ஜமீன்தாருக்கு இது சுத்தமா பிடிக்காது. இப்ப புதுசா சமைக்கவும் நேரம் இல்ல. அரிசியும் தீந்து போச்சு. நான் தான் அப்பவே சொன்னல, அளவு பார்த்து போடுங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க. திட்டுறத விட்டுட்டு எதனா யோசனை இருந்தா சொல்லு, என் மானம் போயிடும் போல. மங்கம்மா யோசிச்சு பார்த்து, ஒண்ணு பண்ணுங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் மிச்சமான வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அது இதுல போடுங்க. புளிப்ப அது சரி பண்ணிடும். ஆனா ரொம்ப இனிப்பா இருக்க கூடாது. கொஞ்சம் காரமும் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வெல்லம் புளிசோறுன்னு புது பேரு வைங்க. வெல்லம் போட்டு புளிசோரா? அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இல்லன்னா உருவாக்குங்க. நீங்க தான் புத்திசாலி சமையல்காரனாச்சே. ஜமீன்தார் கேட்டா இது எங்க ஊரு ஸ்பெஷலு, ரொம்ப நல்லா இருக்கும்னு சமாளிச்சிடுங்க. அதை கேட்டு அழகேசன், இது நல்ல யோசனை தான் மங்கம்மா, நீ புத்திசாலி பொண்ணுதான். உடனே வெல்லத்தையும் கொஞ்சம் உப்பு காரத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. உப்பு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கு. புளிசோறு மாதிரி இல்ல, அமிர்த மாதிரி இருக்கு. மங்கம்மா, நாம தப்பிச்சிட்டோம். மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அப்போ ஜமீன்தார் அவருடைய கணக்கு பிள்ளை அப்புறம் அவர்கிட்ட வேலை செய்யற 2 வேலைக்காரங்களோட சமைக்கிற இடத்துக்கு வந்தாரு. அங்க அழகேசனும் மங்கம்மாவும் கையை கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அழகேசா, சாப்பாடு எல்லாம் எப்படி சமைச்சிருக்க? வாசம் என்னமோ மூக்க தொலைக்க தான் செய்யுது. உங்க தயவால நல்லா தான்யா சமைச்சிருக்கேன். புதுசா ஒரு சாப்பாடு செஞ்சிருக்கேன், நவரச புளிசோறு. இதுல எல்லா சுவையும் இருக்கும். என்னது, நவரசம் புளிசோரா? கேட்கவே வித்தியாசமா தான் இருக்கு. பரிமாறு பார்க்கலாம். அழகேசன் கை நடுங்க புளிசோரை பரிமாறினா. ஜமீன்தார் அந்த புளிசோரை சாப்பிட்டாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாரோன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த புளிசோரோட சுவை அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. கண்ணு மூடி கண்ணு திறந்து,
அழகேசா, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதுல புளிப்பு, உப்பு, காரம்னு எல்லா சுவையும் கலந்து இருக்கு. அதுலயும் கூட இனிப்பு இருக்கு பாரு, அதுதான் தூக்குது. உண்மையிலேயே இது நல்லா இருக்குப்பா. சூப்பர்ப்பா, சூப்பரு. நன்றிங்க ஐயா. இது நாங்க பரம்பரையா செய்யறது. இன்னைக்கு உங்களுக்காகவே செஞ்சிருக்கேன். ஆனா கணக்கு பிள்ளைக்கு அழகேச மேல சந்தேகம் வந்துச்சு. அழகேசா, இதுல வெல்லம் போட்ட மாதிரி இருக்கே. அழகேசன் பதட்டமாகாம, ஆமாங்க ஐயா, வெல்லம் போட்டா சாப்பாடு சீக்கிரம் ஜீரணமாகும், ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆமா ஆமா, வெல்லம் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லதுதான். அழகேசா, உனக்கு 1000 ரூபாய நான் பரிசா கொடுக்கறேன். அழகேசன் ஜமீன்தார் சொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டான். மங்கம்மாவை பார்த்து கண்ணடிச்சான். மங்கம்மா சந்தோஷப்பட்டா. ஒரு கண்டம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் சாப்பாடு பரிமாறணும். உள்ள சாப்பாடு, சாம்பார், கத்திரிக்காய் காரக்குழம்பு, தயிர் எல்லாமே தயாரா இருந்துச்சு. ஜமீன்தார் கூட வந்தவங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்தாங்க. அழகேசனும் மங்கம்மாவும் பரிமாறினாங்க. ஜமீன்தார் சாம்பார் சாப்பிட்டு பார்த்தாரு. சாம்பார் நல்லா தான் இருக்கு அழகேசா, ஆனா ஏதோ ஒன்று குறையுதே. அப்போ அழகேசன், எல்லாமே போட்டனே, எது இல்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு உப்பு பத்தல போல. நான் உடம்புக்கு நல்லதில்லைன்னு உப்பு அதிகமா சேர்க்கறதில்ல. இல்ல இல்ல, உப்பு சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் காட்டா இல்லையே. சாம்பார்னா கொஞ்சம் காட்டா இருக்கணும்ல. அழகேசன் உடனே, ஓ அதுவா, கடைசியில பெருங்காயத்தை தாளிச்சு கொட்டினாதான் அந்த காட்டு வரும். நான் அதை கடைசியில போடலான்னு தான் இருந்தேன். கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். உண்மையை சொல்லணும்னா அழகேசன் பெருங்காயம் போட மறந்துட்டான். சமையல் அறைக்கு ஓடி போய் பார்த்தான். அங்க பெருங்காயம் இல்ல. தேடி பார்க்கும்போது ஒரு டப்பா இருந்துச்சு. அதுல எந்த பேரும் எழுதி வைக்கல. வாசம் பார்த்தா கொஞ்சம் காட்டா தான் இருந்துச்சு. இதுதான் பெருங்காயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து சாம்பார்ல போட்டான். இந்தாங்க ஐயா, இது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த பெருங்காயம். இப்ப சாப்பிட்டு பாருங்க. ஜமீன்தார் அந்த சாம்பாரை சாப்பிட்டாரு. அவ்வளவுதான், அவரு கத்தவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது பெருங்காயம் இல்ல, அது வெறும் மிளகாத்தூள். அப்ப ஜமீன்தார் சத்தமா, டே அழகேசா, என்னடா கலந்த இதழ, தொண்டையெல்லாம் எரியுது. தண்ணி, சீக்கிரமா குடிக்க தண்ணி கொடுங்க. கணக்கு புள்ள ஓடி வந்து தண்ணிய கொடுத்தாரு. ஐயா, என்னாச்சு? இவன் பெருங்காயத்தை போடுறேன்னு சொல்லிட்டு மிளகாத்தூளை போட்டிருக்கான். அதனால சாம்பார் காரம் ஆயிடுச்சு. யாராவது சாம்பார்ல பச்சை மிளகாத்தூளை போய் போடுவாங்களா? அழகேசன் பயந்து போய், காரமா? ஆனா இது பெருங்காய டப்பாவாச்சே. ஐயோ என்னங்க, இது பெருங்காயம் இல்ல, நேத்து எலிங்களுக்காக கொண்டு வந்த எலி மருந்துங்க. அத போய் சாம்பார்ல கலந்துட்டீங்களா? அழகேசன் பயந்துகிட்டே, என்னது, எலி மருந்தா? ஐயோ கடவுளே, அப்ப ஜமீன்தாரு செத்துடுவாரா? டே முட்டா பயலே, எலி மருந்தை கொடுத்து என்னை கொல்லவா முயற்சி பண்ற? கணக்கு புள்ள, இவனை இப்பவே கம்பத்துல கட்டி வைங்க. நல்லா 1000 சாட்டை அடிய கொடுங்க. அழகேசன், ஐயோ தெரியாம பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயா மன்னிச்சிடுங்க, என் வீட்டுக்காருக்கு படிப்பு இல்ல, அவரு அப்பாவி, தெரியாம தான் அவரு அதை கலந்துட்டாரு, வேணும்னு செய்யலங்க. அப்பாவித்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சாம்பார்ல யாருன்னா விஷத்தை கலப்பாங்களா? ஒருவேளை சாப்பிட்டு என் உயிர் போயிருந்தா? ஐயா அது எலி மருந்து தான், ஆனா அது உசுரை எடுக்காது, கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அதை கொண்டு வர உங்க எரிச்சல் குறைஞ்சு போயிடும். தயவு செஞ்சு என் வீட்டுக்கார மன்னிச்சிடுங்க. சரி, 5 நிமிஷம்தான், குறையலனா உன் புருஷன் தலைய வெட்டிடுவேன். மங்கம்மா சமையலறைக்குள்ள போய் அங்க இருக்கிற தயிர், தேனு, கூடவே கொஞ்சம் நெய், இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்தி கலந்தா. ஐயா இத குடிங்க, இதுல தயிரும் தேனும் நெய்யும் தான் இருக்கு, இது குடிச்சிங்கன்னா எரிச்சல் குறைஞ்சு போயிடும். ஜமீன்தார் அந்த பானகத்தை வாங்கி குடிச்சாரு. ஆச்சரியம் என்னன்னா உடனே எரிச்சல் நின்னு போச்சு. அப்பதான் அவருக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பாடா, இப்பதான் உயிரே வந்துச்சு. மங்கம்மா, இதுல என்னத்தை கலந்து கொண்டு வந்த? நல்லா வேலை செய்யுதே. ஐயா இது ஆயுர்வேதத்துல சொல்லி கொடுத்த மருந்து. தயிர், தேனு, நெய் கலந்து சாப்பிட்டா உடனே எரிச்சல் நின்றுடும், விஷத்தை கூட அது முறிச்சிடும். நீ ரொம்ப புத்திசாலி மங்கம்மா. உன் புருஷன் பண்ண தப்ப உன்னோட அறிவால சரி பண்ணிட்ட, இல்லனா உன் புருஷன் உயிர் போயிருக்கும். ஐயா, அப்ப அழகேசனுக்கு தண்டனை எப்போ? வேண்டாம் வேண்டாம், பொண்டாட்டி புண்ணியத்துல இன்னைக்கு தப்பிச்சிட்டான். அழகேசா, உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே உன்னை புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய போகாத. உன் பொண்டாட்டி பேச்ச கேளு. மன்னிச்சிடுங்க ஐயா, இன்னைக்கு நான் நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன். இனிமே நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், என் பொண்டாட்டியை கேட்டே செஞ்சுக்கிறேன். பிரச்சனை முடிஞ்சுது. அழகேசன் மறுபடியும் போய் சாம்பார் செய்ய ஆரம்பிச்சான்.
இந்த தடவை பக்கத்துல மங்கம்மாவும் இருந்துகிட்டு இருந்தா. செஞ்ச சாம்பாரை எல்லாருக்கும் பரிமாறினா. சாம்பார் சாப்பாடு எல்லாமே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. என்னய்யா அழகேசா, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த புளிசோறும் சாம்பாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சிட்ட. அப்போ அழகேசன், அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான். அவ மட்டும் இல்லைன்னா நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஜமீன்தார் வந்து, அழகேசா, இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய். ஆனா உனக்கு தர மாட்டேன், உன் பொண்டாட்டிக்கு தான் தருவேன். வீட்டுக்கு உண்மையான முதலாளி புத்திசாலி பொண்டாட்டி தான். அந்த பொண்டாட்டி கையில பணம் இருக்கிற வரைக்கும் தான் வீடு நல்லா இருக்கும். மங்கம்மா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அழகேசனும் மங்கம்மாவும் சந்தோஷமா ஊருக்கு திரும்பி வந்தாங்க. அழகேசன் அவனுடைய திமிர விட்டுட்டான். பொண்டாட்டியோட அருமைய அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, திறமை இருக்கிறவங்களுக்கு திமிர் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. திறமை கூட சேர்ந்து அடக்கமும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நம்ம மேல மேல போய்கிட்டே தான் இருப்போம். கிருஷ்ணபுர கிராமத்துல வெயில் சுட்டரிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த ஊர்ல இருக்கிற ஆறெல்லாம் வத்தி போயிருந்தது. ஆடு மேய்க்கிற ராமையா மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு கவலையோட இருக்கும்போது அவனோட பொண்டாட்டி அங்க வந்தான். என்ன லக்ஷ்மி இது? எதுக்கு இந்த உச்சி வெயில்ல இங்க வந்திருக்க? இந்த வெயில மனுஷங்களான நம்மளாலேயே தாங்க முடியல. பாவம் இந்த ஆடுங்க எப்படி தான் தாங்கிக்குதோ. என்ன பண்றது ராமையா, காலையில குடிச்ச கஞ்சி தண்ணி எப்பவோ வத்தி போச்சு. நீங்க காலையிலேயே வீட்டை விட்டு வந்துட்டீங்க. இந்த வெயில்ல வயித்துல ஒண்ணும் இல்லாம கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்காக கஞ்சிய கொண்டு வந்தேன். இந்த ஆட்டுக்குட்டிங்களை பாருங்க, எலும்பு கூட ஆயிருக்கு. மனுஷனானா ஏதோ தண்ணி குடிச்சு பொழைச்சுக்குவான். பாவம் இதுங்க என்ன பண்ணோம்? ஆமா லக்ஷ்மி, நமக்கு தான் குடிக்க தண்ணி இல்லைன்னு பார்த்தா கூடவே இந்த ஆடு மாடுங்களுக்கும் குடிக்க தண்ணி இல்லை. பாவம் இந்த வாயில்லாத ஜீவன்கள் என்னதான் பண்ணுமோ? இன்னைக்கு காலையில ஆடுங்களை மேய்க்க கூட்டிட்டு வரும்போது அந்த குட்டியாடு தாகத்துக்கு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே போனா இந்த ஆட்டு மந்தையை எப்படி காப்பாத்துறது? நமக்குன்னு இருக்கிறது இந்த ஆடுங்க மட்டும்தான். இப்படியே போனா என்ன பண்றது? அப்புறம் இந்த ஊரை விட்டுட்டு தான் நாம போகணும். நீ கவலைப்படாத ராமையா, கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுவாரு. அதோ அங்க பாருங்களேன், ஊரு பெரிய மனுஷன் புள்ளையாவும் அவங்க பொண்டாட்டி ரங்கம்மாவும் வராங்க. அவங்க மூஞ்சி பாத்தீங்களா எப்படி வாடி போயிருக்குன்னு? இந்த ஊர்ல மறுபடியும் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி தான் அவங்க மூஞ்சில தெரியுது. தூரத்துல இருந்து புள்ளையா ரங்கம்மா கோமா நடந்து வந்தாங்க. ரங்கையா அவரோட கையில இருக்கிற கம்ப நிலத்துக்கு அடிச்சுக்கிட்டே வந்தாரு. ராமையா, ராமையா, எங்க இருக்க? இந்த ஊர்ல மனுஷங்க யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வறட்சி வந்தா எல்லாம் இப்படியா மாறிடுவாங்க? இங்க தாங்க ஐயா இருக்கும். வாங்க, வந்து இந்த மரத்து நிழல கொஞ்ச நேரம் உக்காருங்க. வாங்கம்மா, நீங்களும் வந்து உக்காருங்க. என்னங்க ஐயா ஆச்சு? ரொம்ப கோபமா இருக்கீங்க. கிணத்தடியில எதுனா பிரச்சனையா? இந்த மாதிரி வயசான காலத்துல தண்ணிக்காக ஊரெல்லாம் அழிவோன்னு எப்பவும் யோசிக்கல. அந்த ஆத்துல மிச்சமா இருக்கிற வெங்கண்ண பொண்டாட்டி சீதம்மா கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. எங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காய் செடிங்க காஞ்சி போகும்போது என் மனசே கேட்கல. அதெல்லாம் என் குழந்தைங்க. இந்த மரம்னா எனக்கு உயிர் ராமையா. ஆமா ராமையா, ஊரோட தலைவன் நானு. எனக்கே தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இந்த ஊருக்கு நாங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம். ஆனா அந்த சீதாம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் வயலுக்கு தண்ணி வேணும், தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவ வயலுக்கு மட்டும் போதுமா, என் தோட்டத்துக்கு வேண்டாமா? அப்படியே இருந்தாலும் நான் குடிக்க தானே தண்ணி கேட்டேன். ஐயா, கோவப்படாதீங்க. இப்போ நீங்க கோவப்பட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா என்ன? தண்ணி பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. இந்த வறட்சியில எல்லாரும் கோவமா தான் இருக்காங்க. சீதாமாவும் அவ வயல்ல விளையிற விளைச்சலை பத்தி தான் யோசிச்சிருப்பா. அதனால தான் அப்படி சொல்லியிருப்பா. ஆமா ரங்கம்மா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா சேர்ந்து வளர்ந்தவங்க. கொஞ்சம் தண்ணிக்காக இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டா இந்த ஊர் ஜனங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நம்ம சண்டை போட்டுக்க கூடாது, ஒன்னா இருக்கணும். உனக்கு என்ன தெரியும் லக்ஷ்மி? உன்னோட கிணறுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுலதான் இந்த ஆடுங்களை காப்பாத்துறேன்னு விஷயம் எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு புத்தி சொல்ற. ஆனா எங்க கிணத்துல தண்ணி இல்லாம அதுக்குள்ள இருக்கிற தவளை கூட செத்து போயிருக்கு. அதுக்குள்ள விவசாயி ரங்கண்ணா அவன் பொண்டாட்டி சீதம்மா கவலையோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க மூஞ்சில சோர்வு கவலை அப்படியே இருந்தது. ஐயா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ராமையா அண்ணன், நீ ஏன் சொல்ல? என் தோட்டத்தில் இருக்கிற மிளகா செடி எல்லாமே வாடி போய்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கூட குடிக்க தண்ணி இல்லை. நாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் சீதாமாவை ரங்கம்மா திட்டினது தப்பு இல்லையா?
ரங்கமாமா, நீங்க சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. ராமையனா விவசாயி பொண்டாட்டிக்கு ஆசை அதிகம்னு நினைக்கிறீங்களா நீங்க? நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானே உங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும். நாங்க வேலை செய்யலனா உங்களுக்கு மட்டும் சாப்பாடு எப்படி கிடைக்கும்? நீங்க வந்து தகராறு பண்ணா எப்படி? நான் என்ன சொன்னேன் சீதாம்மா? குடிக்கிறதுக்கு இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் தோட்டத்துக்கு பாய்ச்சினா என்ன பண்றதுன்னு கேட்டேன். உனக்கு விளைச்சல் மேல ஆசை, எனக்கு உயிர் மேல ஆசை. வயசான நாங்க குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டா உனக்கு விளைச்சல் முக்கியமா? எல்லாரும் கொஞ்சம் சண்டைய நிறுத்துறீங்களா? இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை தீந்துடுமா? சீதாம்மா, ரங்கம்மா, ஐயா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரச்சனையிலிருந்து வெளியில வரதான் யோசிக்கணும். இப்படி தெருவில் நின்று சண்டை போடுறது நமக்கு நல்லதில்ல. கஷ்டம் வரும்போது தான் மனுஷன் யாருன்னு காமிப்பான். இப்படி நம்ம சண்டை போடுறதால நம்ம பிரச்சனை ஒன்றும் தீந்து போயிடாது. இப்போ என்ன பண்ண சொல்ற ராமையா? நான் இந்த ஊரோட தலைவனா சொல்றேன். இந்த பிரச்சனை இப்படியே இருந்தா நாம எல்லாரும் அடுத்த வருஷம் ஊரை விட்டு தான் போகணும். இருக்கிற வயல் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு பக்கத்து ஊருக்கு போயிடலாம். அங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஊரை விட்டு போறது ஒரு தீர்வு கிடையாதுங்க ஐயா. பிறந்த மண்ணை விட்டு போனா நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் நம்மளோட சுய கௌரவமும் போயிடும். நாம போலான்னு நினைச்சாலும் நம்மளுடைய ஆடு மாடுங்க போகாது. அதுங்க இங்கேயே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்குங்க. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்ற ராமையா? அந்த ஆடு மாடுங்களுக்கு தெரியுமா தண்ணி எங்க இருக்குன்னு? வாயில்லாத ஜீவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு? இதுங்களுக்கு வாயில்லாம இருக்கலாம், ஆனா இயற்கையை பத்தி நல்லாவே தெரியும். என் ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு வயசான ஆடு அடிக்கடி நம்ம சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கே ஒரு இடம், அங்க போகுது. மண்ணோட வாசத்தை பார்க்குது. அங்க தோண்டவும் முயற்சி பண்ணுது. அதுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. அங்க என்ன இருக்கு ராமையா? ஆடு தெரியாம போய் மண்ணை தோண்டி இருக்கும். ஊர்ல எல்லா இடமும் வறண்டு போயிருக்கு. அந்த இடமும் வறண்டு தான் போயிருக்கு. அங்க தண்ணி இருக்கும்னு நீ நினைக்கிறத நம்ப முடியலையே. இங்க பாருங்க, பெரியவங்க சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஊர்ல எங்கேயாவது நெல்லி மரமோ இல்ல நாவல் பழ மரமோ அதிகமா இருந்துச்சுன்னா அங்க தண்ணி இருக்கும்னு அர்த்தம். நம்ம கோவிலுக்கு பின்னாடி ஒரு பழைய கிணறு இருந்ததுன்னு என் தாத்தா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல அந்த கிணறு தான் ரொம்ப பெரிய கிணறாமா. எப்பவுமே தண்ணியோட தான் இருக்குமா. அந்த தண்ணி வத்தவே வத்தாதுன்னு சொல்லுவாரு. என்ன மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 25 வருஷமாச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்ல. ஊரு ஜனங்க எல்லாம் ஆத்ததான் நம்பி இருந்தாங்க. அந்த மலை மேல கிணறு இருக்கிறத நாங்க பார்த்ததே இல்லையே. அது உனக்கு தெரியாது சீதாம்மா. அது ரொம்ப பழசு. யாரும் ரொம்ப நாளா அதை பத்தி கவலைப்படல. அது மண்ணால மூடிடுச்சு. ஆனா அடிக்கடி என் ஆடுங்க அந்த இடத்துக்கு போய் பச்சை புல்ல சாப்பிடும். சுத்தியும் வறண்டு போயிருக்கு. ஆனா அந்த இடம் மட்டும் பச்சையா எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கு. வாயில்லாத ஜீவன்களுக்கு தெரியறது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். உண்மைதான் ராமையா. அந்த இடத்துல மட்டும் தண்ணி இருந்தா யாருக்குமே தண்ணி பிரச்சனை வராது. நம்ம வயலுக்கும் தண்ணி கிடைக்கும், உன் ஆடுங்களுக்கும் தண்ணி கிடைக்கும். ஊரை விட்டும் போக வேண்டியதில்ல. ஆனா அந்த இடத்துல மண் தோன்றதுக்கு யாருக்கு பொறுமை இருக்கு? இந்த வெயில்ல குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போது இந்த வயசுல அங்க இருக்கிற மண்ணை நம்மளால தோண்ட முடியுமா? நாம நினைச்சா நம்மளால செய்ய முடியும். சண்டை போடுறதுக்கு பலத்தை பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த பலத்தை வேலை செய்யறதுக்கு இனிமே நாம பயன்படுத்துவோம். கடவுள் நமக்காக ஒரு வழியை காட்டியிருக்கான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணலாம். நான் வரேன் ராமையா அண்ணன். எனக்காக இல்லை, ஊருக்காக. வீட்டில் மண்வெட்டியும் கடப்பாறையும் இருக்கு. நான் போய் உடனே கொண்டு வரேன். நான் கூட வரேன். மண் தூக்குறதுக்கு நானும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். இங்க உக்காந்து பேசுறதுக்கு அங்க வரலாம். என்ன ரங்கம்மா, நீங்களும் வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய கிணறு கிட்ட நடந்தாங்க. அம்மையா வழிய காட்டுனா புள்ளையா அவங்க சோர்வெல்லாம் மறந்து அந்த வழியா நடந்து போனாங்க. அந்த இடத்துல இருக்கிற முள்ளு செடியெல்லாம் எடுத்து போட்டப்போ அந்த இடத்துல ஒரு பழைய கிணறு பார்த்தாங்க. ராமையா, நீங்க சொன்னது உண்மைதான். இங்க ஒரு பழைய கல்லு கட்டடம் இருக்கு. இங்க சில்லுன்னு காத்து வருது. உண்மையிலேயே இந்த இடத்துல தண்ணி இருக்கும் போல. ஆமா ஆமா, இதுதான் அந்த கிணறு. ஆனா கிணறுல மண்ணும் கல்லுமா மூடி இருக்கு. மொத்தமா தோண்டி எடுக்கிறதுனா அது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நிச்சயமா இதுக்கு கீழே தண்ணி இருக்கும்னு நான் நம்புறேன். அங்க பாத்தீங்களா, சின்ன சின்ன செடி முளைச்சிருக்கு. இவ்வளோ வெயில்ல கூட இங்க செடி முளைச்சிருக்கு அப்படின்னா இந்த கிணத்துல உண்மையிலேயே தண்ணி இருக்குன்னு தானே அர்த்தம். ராமையா, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி.
தண்ணி இல்லாம நாம தவிக்கும் போது நீ நமக்கான ஒரு புதையலை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க. என் தாத்தாவும் இந்த கிணத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு அது ஞாபகமே இல்ல. சீதம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமேன்னு உன்னை ஏதேதோ கோவத்துல திட்டிட்டேன். அந்த கிணத்துல இருக்கிற மண்ணெல்லாம் வர்றதுக்கு உன் கூட சேர்ந்து நானும் உதவி பண்றேன். ஆமாங்கம்மா, நம்ம எல்லாரும் ஒரே கஷ்டத்துல தான் இருக்கிறோம். இந்த கிணத்துல இருந்து மண் எடுக்க உங்க கூட சேர்ந்து நானும் வேலை செய்யறேன். சரி சரி, இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலைய செய்யலாம். ஒருத்தவங்க கிணத்துக்குள்ள இறங்கி மண்ணை தோண்டுங்க, ஒருத்தவங்க அந்த மண்ணை எடுத்து கூடையில போடுங்க. பொம்பளைங்க எல்லாரும் அந்த மண்ணை தூரமா கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வாங்க. நானும் இங்கேயே இருந்து வேலை பார்க்குறேன். சாயந்தரத்துக்குள்ள தண்ணி இருக்கிறத நாம கண்டுபிடிக்கணும், நம்ம பிரச்சனையும் தீரணும். வேலைய ஆரம்பிச்சாங்க. மண்ணை தோண்ட தோண்ட உள்ள சத்தம் வந்தது. ராமையான, இந்த கல்லு ரொம்ப பெருசா இருக்கு, என்னால நகர்த்த கூட முடியல. கஷ்டப்பட்டு நகர்த்தினாலும் தண்ணி கண்டிப்பா இதுக்கு கீழே இருக்குமா? நிச்சயமா தண்ணி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மனசார வேலைய பண்ணு. இந்த கிணறு நம்மள ஏமாத்தாது. நம்ம ஊரோட கௌரவமே இந்த கிணத்துல தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டா தண்ணி நிச்சயம் கிடைக்கும். ஆமா, நம்பிக்கையோட செஞ்சா நிச்சயமா நம்ம பிரச்சனை தீரும். நானும் இங்க தானே இருக்கேன். ரங்கம்மா, நீ சீதாம்மாவுக்கு உதவி பண்ணு. பாரு, அவ ரொம்ப சோர்வாயிட்டா. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் நமக்கான பிரச்சனை தீரும். நான் நல்லா தான் இருக்கிறேங்க ஐயா. இங்க மண்ணை தோண்ட தோண்ட அந்த மண்ணுல ஈரப்பதம் இருக்கு. அத பார்த்தாலே தெரியுதே தண்ணி இருக்கிறது. நீ கொஞ்சம் தண்ணி குடி, உன் மூஞ்சி காயுது. இன்னைக்கு நம்ம ஜெயிச்சே ஆகணும். ரங்கம்மா, என் மூஞ்சிய அப்புறமா பாத்துக்கலாம். இந்த கிணத்துல இருந்து தண்ணி வந்தா அந்த தண்ணியிலேயே நான் மூஞ்ச கழுவிக்கிறேன். அப்போ சில்லுன்னு இருக்கும். ரமையா, எவ்வளவு அடியில போயிருக்கீங்க? கிட்டத்தட்ட 10 அடிக்கு வந்துட்டோம். லக்ஷ்மி, இங்க மண்ணு கொஞ்சம் ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கு. டேய், இங்க கடப்பாரிய வச்சு தோண்டு, தண்ணி வர மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் தொண்டை காஞ்சிக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மண்ணை தோண்ட தோண்ட அடியில ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராமையான, உனக்கு சத்தம் கேக்குதா? குளு குளுன்னு சத்தம் வருது, தண்ணி வருது. பலமா தோண்டுடா, ஒரே அடியில தண்ணி வெளியில வரணும். வெங்கண்ணா ஆழமா மண்ணை தோண்ட தோண்ட பூமி அடியிலிருந்து தண்ணி வந்தது. அத பார்த்த உடனே எல்லாரோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. தண்ணி தண்ணி, ராமையான, தண்ணி வந்துடுச்சுன்னு. இங்க பாரு, என் துணி எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. கடவுளே, இப்ப எங்க மேல கருணை வந்துடுச்சா? ஐயா, இங்க பாருங்க, தண்ணி, சுத்தமான தண்ணி. உண்மையாவா? சந்தோஷம்தான். 2 பேரும் முதல்ல வெளியில வாங்க. தண்ணிய பார்த்ததும் உயிரே வந்தா மாதிரி இருக்கு. கங்கம்மா தாயே வந்துட்டாங்க. இனிமே எங்க ஆடு மாடெல்லாம் பொழைச்சிருச்சு. கங்கையா, உண்மையிலேயே நீங்க கடவுள். உங்களோட புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. தண்ணி பாத்தீங்களா எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு? இது சாதாரணமான தண்ணி இல்ல, நம்ம கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன். ரங்கம்மா, பாருங்க தண்ணி எவ்வளவு மேல வந்துருச்சுன்னு. ராமையா, இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருக்க. அறிவுங்கிறது படிப்பால வர்றதில்ல, இயற்கையை கவனிக்கிறதால வர்றது. நான் படிச்சவன் அப்படிங்கிற திமிரில் இருந்தேன். ஆனா நீ படிக்காத புத்திசாலி. உன்னால தான் இன்னைக்கு நம்ம ஊரோட பிரச்சனையே தீர்ந்திருக்கு. ஆமா ராமையா, தண்ணி இல்லைன்னு நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீதான் எங்க எல்லாருக்கும் சமாதானம் பண்ணி இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு கூட்டிட்டு வந்து இப்போ தண்ணிய காட்டி கொடுத்துருக்க. ஐயா, இயற்கை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும். அதை வீணாக்கனா நாம இதே மாதிரி தண்டனையை தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். தண்ணி அதிகமா இருக்கும் போது அதை வீணாக்க கூடாது, எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும். இந்த தண்ணி எல்லாருக்கும் சொந்தம் இல்லையா? ஆமாண்ண, இன்னையிலிருந்து இந்த கிணறு நமக்கு தண்ணி கொடுக்கற கிணறு இல்ல, நமக்கு குலதெய்வம் மாதிரி. நாம இதை தெய்வமா நினைச்சு கும்பிடணும். நாளைக்கே ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கிணற இன்னும் பலமா கட்டணும். ஆமா ஆமா, இந்த கிணத்துக்கு ராமையண்ண பேரு தான் வைக்கணும். அவரு தானே இந்த கிணறையே கண்டுபிடிச்சாரு. வேண்டாம் சீதாம்மா, இந்த கிணறு எல்லாருக்கும் சொந்தம். வாயில்லாத ஜீவன் தான் இந்த கிணற காட்டுச்சு. வாயில்லாத ஜீவன்களுக்கு அறிவு அதிகம். அதுங்களுக்கு தரைக்கு அடியில் இருக்கிற தண்ணி கூட தெரியுது. நாம தான் தண்ணிக்காக ஆகாயத்தை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தான் காலுக்கு கீழே இருக்கிற செல்வம் தெரியல. சரி வாங்க, இனி நம்ம ஊருக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. சரி ராமையா, இனிமே இந்த கிணறு தான் நமக்கு குலதெய்வம். ஒவ்வொரு வருஷமும் நாம இந்த கிணற கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த நாள்ல இந்த கிணறுக்கு
நாம எல்லாரும் சேர்ந்து பூஜைங்களை செய்யணும். சூரியன் முழுவிக்கிட்டு இருந்தான். அம்மையா, இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற கொஞ்சோண்டு அரிசியில பாயசம் பண்ணி அந்த கங்கம்மா தாய்க்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு ஊரு பெரியவங்க எல்லாரையும் கூப்பிடலாம். சரி லக்ஷ்மி. மனுஷங்களோ விலங்குகளோ எல்லாருக்குமே பசியை விட தாகம் தான் ரொம்ப கஷ்டம். இந்த கிணறு இன்னைக்கு நமக்கு தண்ணிய கொடுத்துருக்கு. ஆனா நாம ஒற்றுமையை எப்பவுமே விடக்கூடாது. ஒற்றுமை இல்லாத ஊரும் தண்ணி இல்லாத கிணறும் ஒண்ணுதான். நாளைக்கு எங்க வீட்ல இருக்கிற கொஞ்சம் காய்கறியை கொடுக்கறேன். அந்த காய்கறி எடுத்துட்டு போய் நீங்களும் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னையில இருந்து நம்மளுக்குள்ள சண்டையே இருக்கக்கூடாது. அம்மா சீத்தம்மா, கூடி இருந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தோப்புல மாங்காய் நல்லா காய்ச்சதுன்னா முதல் மூட்டைய உனக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பேன். ஆமா, நாளைக்கே ஊருக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இந்த கிணறு தான் நமக்கு எல்லாமே. இந்த கிணற பலமா கட்டணும். இது நம்ம தாத்தா காலத்து சொத்து. நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும். சரிங்க ஐயா. இந்த வெயில் காலம் நமக்கு தண்டனையா இல்லாம ஒரு பாடத்தை கத்துக்கிட்ட நாளா இருக்கும். நான் இப்பவே போய் ஊருக்காரங்க கிட்ட சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அன்னைக்கு சாயங்காலம் ராமையா ஆட்டுக்குட்டிங்களுக்கு நல்லபடியா தண்ணி காட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஊருக்குள்ள தகராறெல்லாம் போய் நிம்மதியா வாழ்ந்தாங்க. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கஷ்ட காலத்துல அவசரப்படாம புத்தியோட யோசிச்சா, இயற்கைய நேசிச்சு அனுபவத்துக்கு கௌரவம் கொடுக்கறதுனால கெட்டதை தவிர்க்கலாம். எல்லாரும் கூடி இருக்கிறது தான் பெரிய பலம்.